தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இனி நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 1 39 முதல் 56 வரை திருவாக்கியங்கள். குறிப்பாக 39வது வாக்கியம். அதன்பின் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டில் ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். அப்போ மரியாளுடைய சுபாவம் வாழ்த்துவது. எந்த ஒரு குடும்பத்துக்கு சென்றாலும் இந்த வாழ்த்துகின்ற ஒரு மனநிலை. அன்பானவர்களே, நமக்கு அந்த சுபாவம் இருக்கான்னு சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த வீட்டிற்கு போனாலும் நாம் குறைகளை சொல்கிறோமா அல்லது வாழ்த்து சொல்கின்றோமா? வீட்டுக்குள்ளே ஏறின உடனே அல்லது திட்டிக் கொண்டிருக்கின்றோமா அல்லது அவர்களை ஒரு மாதிரி வெறுப்புடன் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோமா? வாழ்த்து சொன்னால் மட்டுமே தான் கிருபைகள் அடையும். நீ நானும் எந்த குடும்பத்துக்கு சென்றாலும் எந்த நபரை பார்த்தாலும் வாழ்த்துவோம். அந்த குடும்பத்தை சென்று வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். அடுத்த நபரை காண்கின்ற பொழுது வாழ்த்துவோம். அவ்வாறு வாழ்த்துக்கிற சமயத்தில் நன்மைகள் இதோ நம் வாழ்ந்து கடந்து வரும். மாறாக காயப்படுத்துகிற வார்த்தைகள் பேசுவதும் இழிவான வார்த்தைகள் பேசுவது எல்லாமே அது மனிதனை வேதனைப்படுத்தும். அது உறவுகளையும் அது பாதிக்கும். மரியாளுடைய சுபாவம் இதோ வீட்டை அடைந்த உடனே அங்கு வாழ்த்து கூறுவது. நீயும் நானும் அந்த தாய்க்கேற்ற மகளாக மாற வேண்டும் என்றால் மக்களே அவளைப் போலவே வாழ்த்தி நாம் சொல்லி படிப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, எந்த குடும்பத்துக்கு சென்றாலும் எந்த மனிதர்களை கண்டாலும் வாழ்த்துக்கூடிய மனநிலையை தந்திரலும். குறைகளை மட்டுமே நோக்கி கொண்டு அவர்களை இழிவுபடுத்தாமல் தகாத வார்த்தைகள் எதுவும் வாயில் வராமல் நீரே எங்களை காத்துக்கொள்ளும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, வாழ்த்துக்கூடிய மனநிலை, வாழ்த்துக்கூடிய வார்த்தைகளை நீரே எங்களுக்கு தந்திரலும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.